உனக்கு எனக்கு மட்டும்தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் என் பையன். அதுக்கு தான் நான் கோயம்புத்தூர் உயிர் கொடுக்க வந்தேன். உயிர் எடுக்கணும் பெரிய விஷயம் இல்லை. நீ அவ்வளவு என்ன டார்ச்சர் பண்ணிட்டேல அவ முன்னாடி. அவ யார் துப்பக்காரி. நேரா வந்து இப்ப ஸ்கூலுக்கு போறதுனால நான் போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணுவேனா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல எவ்வளவு பேருக்கு வந்து விஷயம். அப்பதான் நீ இங்க ஸ்டேஷனுக்கு வா, நீ என் கூட வாழ்ற சொல்லு, நான் வரேன் அங்க. நீ என் கூட வாழ்ற, நீ என் கூட வாழ்ற, தருண் கூட வாழ்றன்னு சொல்லு, நான் வரேன். ஃபர்ஸ்ட் அங்க லாட்ஜ்க்கே வரேன். அவங்களுக்கு வந்து நீங்க ரிட்டர்ன்ல எழுதி கொடுக்கணுமா? என்ன எழுதி கொடுக்கணும்? இந்த மாதிரி நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் யார்கிட்டயும் ரெஃபர் பண்ணி பேச மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஓகே, நான் அப்படி எழுதி கொடுக்குறேன், பிரச்சனை இல்ல. ஆனா வந்து நீ என் கூட வாழ்வியா? நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி நீ நடக்கும். நீ நான் இப்பயும் சொல்றேன், நீ என் கூட வாழ்ந்தேன்னா நான் வர்றேன். ஏய் தம்பி, தம்பி, நான் இங்க போலீஸ் பேசுறேன். உன் கூட வாழ்றேன்னு அப்படி ஒரு பிடிவாதமா இருக்குதல்ல, ஒரு டைம் சான்ஸ் கொடு. இனிமே நல்லா வாழ. நீ அந்த பொண்ணுக்கு முன்னாடி போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, சரியா? அதாவது வந்து வாழ்க்கையில வந்து எது நான் சொல்றேன், 17 வருஷம் வந்திருக்கேன் வாழ்க்கையிலங்க. இதனால வந்து அந்த பையனுடைய கேரியரே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. சரிம்மா, நான் சொல்ல வரைக்கும் உன் கேளு. இப்போதைக்கு உன்னோட வாழ்க்கை பாரு, விட்டுரு. நடந்து முடிஞ்ச செத்தவனுக்கு ஜாதகம் பார்க்காத, நடந்து முடிஞ்சத பண்ணு, சரியா? சரி மேடம், ஓகே மேடம், நான் பாக்குறேன். நீ உன்னால நீ பாலு அந்த பொண்ணு திங்குவாரு. எனிவே நீ ஒழுக்கமா திருந்தி முதல் போன 2 பேரும் போனை உடச்சு போட்டு நிம்மதியா வாழ்ற வழி பாருங்க. நீ எங்க வேலைக்கு போறவாப்பா? டீச்சரா இருக்கீங்கல்ல தம்பி, தயவு செய்து 2 பேரும் அன்பா இருந்துட்டு இந்த ஸ்டேஷனுக்கு வாங்க, ஓகேவா? ஹலோ, நான் சொல்ற மாதிரி கேளு. யாருக்கும் ரெக்கார்டிங் பண்ணி யாருக்கும் எதுவும் பேசாத. சரிடா. நீயே ஆனந்துக்கு போன் பண்ண. நான் இந்த ஊரை காலி பண்ணிட்டு நான் போறேங்க. நானு எனக்கு யாருமே வேண்டாம் சொல்லி முதல்ல இந்த பிரச்சனை இஷ்யூஸ் ஹோல்டு பண்ணு முதல்ல. அப்ப நீ கூட வாழ்வியா? நான் சொல்றது கேளு முதல்ல. நான் ஆனந்த் யாரு? ஆனந்த் அவளும் சொல்லலாம். ஆனந்த் யாரு? அந்த பேண்டலூன்ல இருந்து ஒருத்தர் வந்தாருல, பர்பல் சார். சரி, அவருக்கு போன் பண்ணி நான் ஊரை காலி பண்ணிட்டு போறேங்க நானு, எனக்கு யாருமே வேண்டாம், நீங்களும் வேணாம், பிரதீக் வேணாம், நான் ஊரை காலி பண்ணிட்டு போறேன், நான் யாரு பிரச்சனைக்கு நான் வர மாட்டேன், நான் கிளம்புறேங்க, நான் ஆளை விட்டுருங்கன்னு சொல்லி அவனை முதல்ல அவனை அங்க இருந்து காலி பண்ண வை. சரி, அப்ப நீ கூட வாழ்வியா? நான் வாழ்றேன். நான் எப்படி நான் அந்த இஷ்யூ க்ளோஸ் பண்ணணும் நான் சொல்றேன். அந்த மாதிரி செய் முதல்ல. இல்ல, நீ கூட வாழ்வியா நான் கேக்குறேன். நான் வாழ்றேன். முதல்ல கேளு. என்ன ஆச்சு சொல்ல, நான் அங்க போய் பேசுறது. அவங்க இப்ப தாமோதர்ல இருக்காங்க. ஆமா, எனக்கு அதான் கூப்பிட்டாங்க. இப்ப சரி, தாமோதர்ல இருக்காங்க. நீ ஆனந்துக்கு போன் பண்ணி நான் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போறேங்க. இப்ப யார் தாமோதர்ல இருக்காங்க? என்ன வந்து நான் அந்த பேண்டூர் பையன் தான் அங்க இருக்கா சொன்னா, லாட்ஜ்ல இருக்கா. அப்ப இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் வெளியே இருக்கேன் நானு. அப்ப சுமிதா எங்க இருக்காங்க? அவங்க 2 பேரும் அங்கதான் இருக்காங்க, தாமோதர்ல இருக்காங்க. சரியா? ஆனந்துக்கு போனை போட்டு முதல்ல அவங்க அங்கிருந்து கிளப்பு, சரியா? கிளப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டேன். இல்ல, முதல்ல எனக்கு நீ வந்து அப்புறம் என் கூட எப்படி வாழ்வே நீ சொல்வேன்ட்டு எப்படி நீ கேரண்டி குடுக்குற? நான் சொல்றத முதல்ல செய். இல்ல, முதல்ல அப்ப சுமிதா விட்டுருவியா நீனு? எல்லாரையும் விட்டுட்டு நான் வரேன். நான் என் மேல சத்தியமா நான் உன்னை நம்பி நான் இன்னொரு சான்ஸ் எடுக்கிறேன் பிரதீப். நீ முதல்ல சபையை முதல்ல நீ எப்படி சொல்லணும்னா, எனக்கு யாருமே வேண்டாம், நான் ஊரை காலி பண்ணிட்டு போறேன். நீ அப்ப காந்திபுரம் பையன், நான் காந்திபுரம் பையன் பாக்கணும் போல இருக்கடா. நான் பார்த்து ஒரு நாள் பூஸ்ட் ஆயிருவேடா. அப்ப இவனை நம்பிக்கிட்டு இருக்க அறிவிட்ட மூலியவை என் கூட தான் இருக்கா ரூம்ல வந்து தொலை தனியை முடிச்சவள. என்ன ஜெனோடா இவளை போய் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல போய் அவங்க யாருக்கு என்னென்ன பண்ணியோ அதெல்லாம் முதல்ல க்ளோஸ் பண்ண. இல்ல, இப்ப நீ சுனிதா கூட இருக்க மாட்டேன்னு சொல்ற. அவ பேசுறானா? நான் சொல்றத முதல்ல கேள்மா. இப்ப நீ எப்ப வாரதானே சொல்ல, அவ எதுக்கு நடுவுல பேசுறாடா? நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண. உன்னால எவ்வளவு பேருக்கு பிரச்சனை? என்னால எப்படின்னா பிரச்சனை? நீ ஏன் கூட சரி, நம்ம 2 பேரும் ஊர் காலி பண்ணிட்டு போயிடலாமா? தருணை கூப்பிட்டு நான் ஓட போறேன். அதுக்கு மேல அப்படி ஏன் கூட வாழ மாட்டேன். நீ யாரு கூடயும் வாழல. அப்ப நீ எதுக்கு அப்புறம் ஆனந்த சொல்ற? அவன் இஷ்டத்துக்கு அவன் என்ன பண்ணட்டும். யாரு ஆனந்த் என்னதான் பண்ணாலும் கிச்சு என்ன அப்படி என்ன பண்ணுவாங்க? என்ன ஒரு 15-20 நாள் உச்சிக்கு உள்ள வைப்பாங்களா? நான் விட மாட்டேன்ல. நடக்காது. எதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா நீதான் சஃபர் ஆவ. என்ன சஃபர் ஆவன்? நான் இருக்க மாட்டேன்ல. அதுக்கப்புறம் உனக்கு எந்த போன் பேச ஒண்ணுமே கிடையாது. போன பிடிங்க. இல்ல இல்ல, நீ ஏன் இருக்கணும் பிரதீப்? நான் இருக்க மாட்டேன். ஏன் இருக்க மாட்டேன் சொல்றேன்? அப்படியும் சொல்றேன். ஆனந்துக்கு பண்ண சொல்றேன். நான் முதல்ல என் கேரியர் ஸ்பாயில். நட்டபலா இருந்தா நீ ரூமுக்கு வரணும்ல. எதுக்கு வர மாட்டேங்கிறேன்? இங்க வர சொல்லிட்டு இருக்காங்க.
பிரதீப் என் கூட வாழ்றேன்னா சொல்லு, நான் வருவேன். பிரதீப் என் கூட சொல்லிட்டு இருக்க. பிரதீப் என் கூட தானே பிரதீப் இருக்கு. ஏன்டா இவன் இப்படி நான் உன் கூட சொல்ல பிரதீப், நான் உன்னை பேச அந்த பொம்பளை பேச விடாது, எனக்கு இரிட்டேட்டா இருக்கு. வாய் கிழிச்சு விட்டுருவேன். கோபால் நாயுடு ஸ்கூலுக்கு போகத்தான் போறேன் நானு. சரியா போக வாய் கிழிச்சு விட்டுருவேன் பாத்துப்பா. நீ முதல்ல ரூம் போய் அவங்க கிட்ட நீ என் கூட வாழ்ற சொல்லு முத. நான் வாழலன்னு தெரியல, நானு முடிச்சிடலாம் இன்னையோட. நீ கூட வாழ்வியா வாழ மாட்டேதா கேக்குறேன். வாழவே மாட்டேன், நான் சாக போறேன். நான் அப்புறம் எப்படி நான் போய் அங்க நானுக்கு சொல்லணும் இதையாச்சு? நான் போய் சாக போறேன் நானு. இப்ப அவங்க அங்க இருக்காங்க, இதனால வந்து அவனோட கேரியர். ஸோ இதுதான் நடந்திருக்கு. என்ன இஷ்யூ நீங்கள் கேளுங்க, நான் அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ.